மீனா ரொம்ப கோவமாவும், டென்ஷனாவும் வீட்டுக்கு போறாங்க. அங்க போனோனே வந்துட்டு, "எங்க சரவணன் மாமா இல்லையா அங்கத்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்னடி வந்து வராதம்மா சரவணன கேட்குற? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "மாமா இருக்காரா? இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "டேய் சரவணா அங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சரவணனும் வராரு. அப்போ வந்து சத்தத்த கேட்டு பாண்டியனும் வராரு. என்னாச்சுப்பா? ஏன்ப்பா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "மாமா இது மாதிரிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி வாய் வந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல" அப்படின்னு சொல்றாங்க. "நான் என்ன பேசினேன்? ஒண்ணும் புரியலையே எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்னடி விஷயம்? என்ன ஏன் இப்படி சண்டைக்கறியாட்டு வந்து நின்னுட்டுருக்குற?" அப்படின்னு சொல்றாங்க. "அத்த இவரு பண்றது சரியில்லைங்க அத்த" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்ன பண்ணா? என்னன்னு சொன்னா தானே தெரியும். வந்து வராதமா சரவண கூப்பிட்டேன். இப்போ வந்துட்டு வந்து பண்றதெல்லாம் சரியில்ல அப்படின்னு சொல்லி பேசுறேன். என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கோமதியும். அப்போ பாண்டியன் இருந்துட்டு, "ஏன்பா ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "இங்க பாருங்க மாமா பிரச்சனை எதுவும் வந்துரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து பேசிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்னடா பண்ண சரவணா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, "தெரியலையேப்பா நானும் எதுவும் எனக்கும் ஒண்ணும் புரியல. வந்து வராதமா மீனா இப்படி என்கிட்ட வந்துட்டு இவ்வளோ தூரம் டென்ஷனா பேசுறாப்புல. என்னன்னு ஒண்ணுமே புரியலையேப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்னம்மா மீனா?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "இல்ல நம்ம வீட்டுக்கு ஒரு புதுசா வாரிசு வரப்போகுது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "ஏய் என்னடி சொல்ற? இவ்ளோ சந்தோஷமான விஷயத்த வந்து ஏன் இப்படி சண்டைக்கரையாட்டு சொல்லிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன நடக்கிறதுன்னே உங்களுக்கு புரியலையாங்க அத்த? நான் யாரு மாசமா இருக்கா? நீயாடி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அத்த அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." "அப்ப ராஜியா?" "அதுவும் இல்ல." "அப்ப வேற யாருடி? வேற நம்ம வீட்டுக்கு வேற எப்படி வாரிசு வரும்?" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் மயிலக்காவு மாசமா இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்ன மறுபடியும் இப்படி போய் சொல்லி அனுப்பிச்சு விட்டாளாக்கும். நீ இன்னைக்கு அவ சொல்றதெல்லாம் உண்மைன்னு என்ன நம்பிட்டு இருக்கிற நீயி? போடி இவளே!" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்க வந்துட்டு, "அத்த இது உண்மைதாங்க அத்த. ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் குடுத்த ரிப்போர்ட் தான் இது பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. அந்த பேப்பர் வாங்கி பார்க்குறாங்க. "உண்மையாலுமேவா?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே "இங்கே குடு" அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்க பாண்டியனும் வாங்கி பார்க்குறாங்க. வாங்கி பார்த்தோன்னே, "என்னடா இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ வந்துட்டு கரெக்ட்டா அங்க ராஜீவ் வந்துடுறாங்க. "என்னங்கக்கா சொல்றீங்கன்னு?" சொல்லிட்டு ரிப்போர்ட் பார்த்துட்டு, "ஆமாமாம்மா டாக்டர் தான் குடுத்துருக்காங்க" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன்பா ஒரு பேப்பர கொண்டு வந்து அவ வந்து இது மாரி வந்து மாசமா இருக்குன்னு சொல்லி காமிச்சா, அத உடனே நம்பிற முடியுமா?" அப்படின்னு சொல்றாங்க. "அப்ப நம்புங்க, நம்பாம போங்க. ஆனா இந்த குழந்தைக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. எப்படிங்க மாமா இப்படிலாம் உங்களால பேச முடிஞ்சது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னடி சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "ஆமாங்க அத்த. மயிலக்கா வந்துட்டு இவர கோயில்ல வச்சு பார்த்துருக்காங்க. பார்த்தது மட்டும் இல்லாம ரிப்போர்ட்டையும் குடுத்து, இது மாரி மாசமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, இவரு என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு? அந்த ரிப்போர்ட்ட வாங்கிட்டு, இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்ல. இது என் குழந்தையே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அக்கா மேல கோவமா இருக்கோம். எல்லாமே ஓகே தான். என்னால ஏத்துக்க முடியுது. அதுக்காக வந்துட்டு அவிங்க வயத்துல வளர்ற குழந்தைக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி சொன்னா என்னங்க அர்த்தம்? இது எந்த பொண்ணால தான் தாங்கிக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் இத கேள்விப்பட்ட உடனே என்னால ஏத்துக்கவும் முடியல. அதனால தான் நான் வந்து இவ்வளோ சொல்ல வரேன். இந்த விஷயம் இன்னும் வந்துட்டு மயிலக்காவுடைய அம்மாக்கெல்லாம் தெரியவே தெரியாது. தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். அவ மாசமா இருக்கிற விஷயமே இன்னும் அவங்களுக்கு தெரியாது. அவிங்க போய் அங்க சொல்ல போயி கடைசில வந்துட்டு இந்த விஷயத்த இப்படி வந்து சொன்னதுக்கப்புறம், மாமா இப்படி வந்து பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா, அந்த அம்மா தேவையில்லாம வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அம்மா வந்து கத்துச்சுன்னா, உடனே பயந்து போயி, "ஆமா, ஆமாப்பா இதெல்லாம் உண்மைதான்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏத்துக்குவேனா? "ஏன்பா நீ வேற கொஞ்சம் அமைதியா இருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற இங்க கோமதி, "டேய் நீ பண்றது தப்புடா. எதுக்குடா இது மாரி சொன்ன? என்ன இது பொய்யா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைய விட்டுட்டு நீ போயிருந்துருக்கலாம். அத விட்டுட்டு இந்த குழந்தைக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி சொன்னா என்னடா அர்த்தம்? இது ரொம்ப தப்புடா. எந்த பொண்ணாலும் இதெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத பார்த்துருக்கிற பாண்டியன், "ஏன்டா உன்னை நாங்க அப்படிதான் வளர்த்தணுமாடா? எதுக்குடா இப்படியெல்லாம் பேச்சு எப்புட்றா உன் வாயிலேருந்து வருது?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டியனும் திட்டுறாங்க. "என்ன எல்லாரும் சேர்ந்து இப்ப வந்துட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க நீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "சப்போர்ட் எல்லாம் பண்ணல. நீ பேசின விதம் தப்புன்னு சொல்லி சொல்றோம். அவ்வளோதான் வேற ஒண்ணும் கிடையாது. இது உண்மையோ, பொய்யோ அது இனிமேல் தான் நமக்கு தெரிய வரும். ஆனா வந்துட்டு அதுக்காக வந்து அவ வயித்துல இருக்கிற குழந்தை உனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி சொல்றது ரொம்ப தப்பா இருக்குதுல்லடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப பேசிட்டு இருக்கிறப்பயே கரெக்டாங்க மயிலுடைய அம்மா பாக்கியா வெளில வந்துடுறாங்க. வந்துட்டு வெளில உள்ளேருந்து கூப்பிட்றாங்க. "மாப்பிள வெளில வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. இத பார்த்துட்டு, "நான் தான் சொன்னேன்லங்க அத்த, பாருங்க பின்னாடியே வந்துட்டாங்க. என்னமோ உண்மையெல்லாம் தெரியாது, அவங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தப்ப, அவளாவது எங்க அம்மா அப்பாட்ட சொல்லாம இருக்கிறதாவது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னன்னே தெரியலையே எங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் வெளில போறாங்க. போனோனே வந்துட்டு, "இங்க பாருங்க, ஏன்னா இவங்க வந்துட்டு இது மயிலோட வயித்துல இருக்கிற குழந்தைக்கும், இவருக்கும் வந்து சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி சொன்னாராமா. என்ன புதுசா வந்து பழிய போடுறீங்களே என் பொண்ணு மேல. என் பொண்ண பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்துட்டு அப்ப மீனா வந்துட்டு, "இங்க பாருங்க விஷயம் எதுவும் தெரியாது. இப்ப தான் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு இருந்தேன். கொஞ்சம் சத்தம் போடாம இருங்க. என்னவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. பேசி தீர்க்கிறதா? கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்குது. என் பொண்ணோட வயித்துல ஒரு குழந்தை வளர்ந்துட்டு இருக்குது. அந்த குழந்தைக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஏத்த மாரி வந்துட்டு வராங்க. வந்துட்டு வந்துட்டு சக்திவேல் வந்துட்டு, "எதுக்கும்மா இங்க வந்து சத்தம் போட்டுருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இந்த நியாயத்த கேட்கறதுக்கு தான் யாருமே இல்லையே. நீங்க என்னதான் இருந்தாலும் உங்க தங்கச்சி வீட்டுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "நான் எங்க இருக்குதோ அங்க தான் சப்போர்ட் பண்ணுவேன். என்னம்மா பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, "இப்படி என் பொண்ணு வந்துட்டு மாசமா இருக்கிறா. அது வந்து சொன்னதுக்கு இந்த குழந்தைக்கு இவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு வேற சொல்றாரு. என்னன்னு கேளுங்க நீங்களே" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! இது வேற நடந்திருக்குதா? பொண்ணு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம் எல்லாம் சொல்லுவீங்க. ஆனா வந்துட்டு புள்ளைய மட்டும் குடுத்துட்டு, இதுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைன்னு வேற சொல்லுவியாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டு உடனே வந்துட்டு பாண்டியன், "இது பாரு இது என் வீட்டு விஷயம். நாங்க என்னமோ பார்த்து பேசிக்கிறோம். உன்ன யாராவது கூப்பிட்டாங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. இதே தான் நேத்து 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு எங்க அம்மா பிரச்சனைய நாங்க வந்து இங்க பேசிட்டு இருக்கிறப்போ, வீட்டுக்கு வெளியில வந்துன்னா யார் வேணா கேட்கலாம். யாருக்கு வேணா உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு உன் பொண்டாட்டி வாய்க்கிலேயே கோமதி சொன்னா, அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதே மாரி தான் வீட்டுக்கு வெளியில வந்து சத்தம் போட்டாங்கன்னா, யார் வேணா கேட்கலாம். பொது மனுஷன் எவன் வேணா கேட்கலாம். நீ கேட்கலாம், நீ பேசலாம், நீ பேசுறதுக்கு உனக்கு உரிமை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கெல்லாம் உனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்ல அப்படின்னு சொல்லி
பேசிக்கிறாங்க. இத பார்த்துருக்குற அப்பத்தா, "ஏம்மா அதான் கேஸ் கோர்ட்ல போயிட்டுருக்குதுல்லம்மா, கொஞ்சம் அமைதியா இரும்மா. எதா இருந்தாலும் கோர்ட்டு கேஸுன்னு அங்க போய் பார்த்துக்கலாம். தேவையில்லாம எதுக்கும்மா இங்க வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து கூப்பாடு போட்டுட்டுருக்க?" அப்படின்னு சொல்றாங்க. "பாரு கோர்ட்டு கேஸுன்னு நாங்க போகத்தான் போறோங்க. அதில நடந்துட்டுருக்க விஷயத்த நாளைக்கு ஜட்ஜ் ஐயா கிட்ட நாங்க சொல்லத்தான் போறோம். ஆனா அதெல்லாம் மீறி இப்ப இவரு இப்படி சொன்னோம்னா, என் பொண்ண வந்துட்டு நடத்த கெட்டவன்னு சொல்லி சொல்ற மாரி தானே அர்த்தம். இங்க பாரு இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தா இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா போவேன்னு நினைக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு கோமதி, "இங்க பாருங்க, நீங்க பேசுறதெல்லாம் வந்துட்டு சரி கிடையாது. எதா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கலாம். நீங்க கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "நீங்க பொய் சொல்றதெல்லாம் வந்து நாங்க எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டே இருக்கணுமா? அன்னைக்கே இதே தான் சொன்னீங்க, வயித்துல குழந்தை வளருதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு படி மேல போயி ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டோட வந்து நின்னுட்டுருக்கிறீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நாங்க வந்துட்டு ஆமா இதெல்லாம் உண்மைன்னு சொல்லி ஏத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. எதா இருந்தாலும் வந்துட்டு அங்க கோர்ட்ல வந்து சொல்லுங்க. நீதிபதி ஐயா அதுக்கு என்ன தீர்ப்பு குடுக்குறாரோ குடுக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஆக மொத்தத்துல உங்க வீட்ல புதுசா ஒரு உறவு வரப்போது. ஒரு குழந்தை வரப்போது. அடுத்த வம்சம் வந்து தலக்குது. அத பத்தியெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் கிடையாது. உங்க மருமகள வீட்ல ஏத்துக்கணுன்ட்டுலாம் உங்களுக்கு இல்ல. கோர்ட்டுக்கு போறேன்னு அதே பேசிட்டு இருக்கீங்க. என்னம்மா அது நியாயமா இருக்கு? நீ தானம்மா கேஸ் போட்டு எங்கள எல்லாம் வந்து அ க க கேஸ் குடுத்து உள்ள தள்ளுன. இப்ப வந்துட்டு நாங்க என்னமோ கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிறோம்ன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிற. இது எல்லாத்துக்கும் புள்ளையார் சொல்லி போட்டது நீங்க தானே அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அதுக்கு முன்னாடி உங்க பையன் தானே வந்துட்டு விவாகரத்து வேணும்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போய் படிய நின்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க இதுக்கு மேல இதெல்லாம் ஒண்ணும் பேசிட்டு இருக்கிறதுக்கு வேலைக்கு இல்ல. இத அங்க பேசினா தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். அதனால வந்துட்டு எதா இருந்தாலும் போய் அங்க கோர்ட்ல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன பாண்டியன் ஸ்டோர் தலைவரே, நீங்க எதுவுமே பேசாம அப்படியே நின்னுட்டு இருந்தா, என்ன பொண்டாட்டிய விட்டுட்டு ஒண்ணும் தெரியாம நின்னுட்டுருக்கீங்க. என்னது அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஏன் இப்ப உங்க வீட்லயும் வந்துட்டு நீங்க தானே பேசிட்டு இருக்கிறீங்க. உங்க வீட்டுக்காரர் மாணிக்கம்மா வந்து பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. பொம்பளைங்க பேசுறப்ப நான் என்னத்த பேசுறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க என் பொண்ணு மட்டும் நல்ல நியாயம் கிடைக்கலனா அவ்வளோதான். என் பொண்ணோட வயித்துல குழந்தை வளருது. அது இந்த வீட்டு வாரிசு தான். நீங்க என்ன வேணா பேசிக்கோ. இங்க பாருங்க மாப்பிள தம்பி, நீங்க என்ன வேணா சொல்லிக்கங்க. ஆனா இதுக்கு உங்களுக்கு இந்த குழந்தைக்கு நீங்க தான் அப்பா. அது வேணா உறுதி. இங்க பாருங்க உங்களுக்கு இதுதான் சந்தேகம். நாளைக்கு கோர்ட்ல டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து கொண்டு போய் குடுப்போம். அதுல இப்ப மேட்ச் ஆச்சுன்னா, உங்க டிஎன்ஏ டெஸ்ட்ல மேட்ச் ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் என்ன சொல்லிருவீங்களாம்மா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இத கேட்டோனே வந்துட்டு மீனா, ஆமால்ல டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருந்தா இந்நேரம் வேலையே முடிஞ்சிருக்கும். தேவையில்லாம வந்துட்டு அந்த அம்மா கூட தோணுனதுக்கும் நமக்கு தெரியாம போயிருச்சு அப்படிங்கிற மாரி யோசிக்கவும் செய்றாங்க. அப்ப வந்துட்டு உடனே வந்துட்டு, "நீ போம்மா, நீ கோர்ட்டுக்கே போம்மா. உனக்கு என்ன தோணுதோ பண்ணும்மா. கோர்ட்ல என்ன சொல்றாங்களோ அந்த தீர்ப்புப்படி நடந்துக்கலாம்." அப்படிங்கிற மாரி கோமதியும் சொல்லி பேசுறாங்க. "பார்க்கலாம், பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மயிலோடைய அம்மாவும் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம், "எதுக்கும்மா நான் தான் அங்க போகாத, பேசாதன்னு சொன்னேன்ல. அங்க போய் எதுக்கும்மா மறுபடியும் வந்து போய் பேசி பிரச்சனைய கொண்டு வர?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேட்குறாரு மயிலோடைய அம்மா. மயிலோடைய அம்மாகிட்ட மயிலு கேட்குறாங்க, "ஏய் அப்படியே விட சொல்றியாடி? நீ அது மட்டும் இல்லாம மாசமா இருக்கிற விஷயத்த வந்து என்கிட்ட சொல்லவே இல்ல. நானே எதேர்ச்சியா வந்துட்டு ரூம்ல திடீர்னு ஏன்டா புதுசா ஒரு பேப்பர் எல்லாம் இருக்குதேன்னு சொல்லி எடுத்து பார்க்க போயி, சுடர் பார்த்து சொன்னங்காட்டி தான் தெரியுது. இத கூட சொல்லணும்னு உனக்கு தோணலைல்ல?" அப்படின்னு சொல்றாங்க. "எதுக்கு? இது மாரி போய் சண்டை போடுவியா? ஏதாவது பிரச்சனை பண்ணிருவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லாம இருந்தேன். ஆனா அதே நான் நினைச்ச மாரியே, பயந்த மாரியே நடந்துருச்சே. இப்ப தேவையில்லாம எதுக்கும்மா பிரச்சனை பண்ணீங்க? கொஞ்ச நாள் அமைதியா இருந்தா, கண்டிப்பா வந்துட்டு இது இத்தன பிரச்சனைக்கு வந்து உண்மை கிடைச்சிருந்திருக்கும்ல" அப்படின்னு சொல்றாங்க. "இப்ப மட்டும் என்னடி மோசமா போச்சு? டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா எல்லா உண்மையும் தெரிய போது. அவரு இந்த குழந்தைக்கு அப்பா இல்லைன்னு வேற சொல்லுவாராமா? இது பாரு இதுக்கு மேலலாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. நீ பொறுமையா இருக்கிறனா இருந்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை பெருசானதுக்கு காரணமே நீதாம்மா. கேஸ குடுக்காம இருந்தா இத்தன பிரச்சனையும் ஆயிருந்திருக்காது. இந்த அளவுக்கு நம்ம அலைஞ்சிருக்கவே வேண்டியதில்ல. இந்நேரம் பிரச்சனையெல்லாம் வந்து சால்வ் ஆயிருந்திருக்கும்" அப்படின்னு சொல்றாங்க. "போடி பொசக்கட்டவளே! நீ பாட்டுக்கு இப்படி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இரு. அதெல்லாம் நடக்காது."